வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மஹாஸ் லேர்னிங் ஹப். நான் மகராஜன். தினமும் ஒரு யூஸ்ஃபுல் வீடியோ போடுவோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வரீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணுங்க, அந்த பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோ உங்களுக்கு உடனடியாக நோட்டிபிகேஷனா வரும். இது ஃப்ரீ தான். முழு வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாம பாருங்கள். சரி, வாங்க வீடியோக்குள் போகலாம். வணக்கம் நண்பர்களே. இந்தியாவிற்கு ஒலிம்பிக்ல ரொம்பவே பெருமை தேடி தந்த ஒரு விளையாட்டை பத்தி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். அது வேற எதுவும் இல்ல, ஷூட்டிங் ஸ்போர்ட். வாங்க இந்த இன்ட்ரெஸ்டிங்கான பயணத்தை நாம ஒண்ணா ஆரம்பிக்கலாம். சரி, உங்களுக்கு ஒரு கேள்வி. யோசிச்சு பாருங்க. இந்தியாவுக்காக முதல் முறையா தனிநபர் பிரிவில் ஒலிம்பிக் தங்கப்பதக்கம் ஜெயிச்சது யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? ஒரு சின்ன க்ளூ, அவர் ஒரு துப்பாக்கி சுடும் வீரர். ஆமாங்க, அவர்தான் நம்ம அபினவ் பிந்த்ரா. 2008 பெய்ஜிங்ல நடந்த ஒலிம்பிக்ஸ்ல இந்தியாவோட மூவர்ண கொடிய உலக அரங்கில் தலை நிமிர வச்சவர். யோசிச்சு பாருங்க, இது வெறும் ஒரு கோல்டு மெடல் இல்ல. 1980 நம்ம ஹாக்கி டீம் தங்கம் ஜெயிச்சாங்க. அதுக்கப்புறம் சரியா 28 வருஷ காத்திருப்புக்கு பிறகு இந்தியாவுக்கு கிடைச்ச ஒரு சரித்திர வெற்றி இது. சரி, இவ்ளோ பெருமை வாய்ந்த இந்த துப்பாக்கி சுடுதல் விளையாட்டுனா முதல்ல என்னன்னு கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. அதோட பேசிக்ஸ் என்னன்னு பாத்திரலாம். சிம்பிளா சொல்லணும்னா, ஷூட்டிங் ஸ்போர்ட்டுங்கிறது ஒரு இலக்கை எவ்வளோ துல்லியமா குறிப்பாத்து சுடுறோங்கிறத பொறுத்த விளையாட்டு. இதுக்கு உடல் வலிமையை விட மன ஒருமைப்பாடு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுல பாத்தீங்கன்னா 3 முக்கியமான வகைகள் இருக்கு. ஒன்னு ரைஃபிள், இன்னொன்னு பிஸ்டல், மூணாவது ஷாட்கன். ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி ரூல்ஸ், டெக்னிக்ஸ் எல்லாமே இருக்கு. இதுல நம்ம ஹீரோ அபினவ் பிந்த்ரா தங்கம் ஜெயிச்சது இந்த 10 மீட்டர் ஏர் ரைஃபிள் பிரிவுல தான். அதே மாதிரி இப்ப நம்மளோட புது ஸ்டார் மனு பாக்கர் கலக்கிறது 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் பிரிவுல. இந்த ரெண்டுலயுமே டார்கெட் அசையாம ஒரே இடத்துல இருக்கும். ஒரு போட்டி எப்படி நடக்கும்னு தெரியுமா? முதல்ல தகுதி சுற்று. இதுல ஒவ்வொருத்தரும் 60 ஷாட் சுடுவாங்க. இதுல டாப் 8 ஸ்கோர் எடுக்கிறவங்க ஃபைனல்ஸ்க்கு போவாங்க. ஃபைனல்ஸ் தான் ரொம்ப த்ரில்லிங்கா இருக்கும். ஒவ்வொரு ஷாட் முடிஞ்ச உடனேவும் யார் கம்மியா ஸ்கோர் பண்ணியிருக்காங்களோ அவங்க போட்டியிலேருந்து வெளியே போயிடுவாங்க. இப்படி கடைசியா நிக்கிறவரு தான் கோல்டு மெடல் வின்னர். இப்போ நம்ம எல்லாரோட ஹீரோ, இந்தியாவோட தங்க மகன் அபினவ் பிந்த்ராவோட கதைய கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். 1982 டெராடூன்ல பிறந்தவர் தான் பிந்த்ரா. 2000 சிட்னி ஒலிம்பிக்ஸ்ல கலந்துக்கும்போது இந்தியாவோட இளம் வீரர் அவர்தான். 2006 உலக சாம்பியன்ஷிப்ல தங்கம் ஜெயிச்சு உலகத்தோட கவனத்தை ஈர்த்தாரு. அப்புறம் வந்தது அந்த தருணம், 2008 பெய்ஜிங். அந்த வரலாற்று வெற்றிக்கு அவர் எடுத்த ஸ்கோர் 700.5. அந்த கடைசி ஷாட், அந்த ஒரு நொடி, உண்மையிலே கோடிக்கணக்கான இந்தியர்களோட இதய துடிப்பு ஒரு கணம் நின்னு போயிருக்கும். அது ஒரு மறக்க முடியாத ரொம்ப ரொம்ப பெருமையான தருணம். அந்த ஒரு வெற்றி கோடிக்கணக்கான இந்தியர்களோட கனவை நனவாக்குனது மட்டும் இல்லைங்க, இந்திய விளையாட்டுத் துறையில ஒரு புது அத்தியாயத்தையே ஆரம்பிச்சு வச்சுது. அதுக்கப்புறம் தான் ஷூட்டிங் ஸ்போர்ட்டுக்கு நல்ல ஃபண்டிங், நல்ல வசதிகள்னு கிடைக்க ஆரம்பிச்சுது. பிந்த்ராவை பார்த்து ஒரு புது தலைமுறை வீரர்களே உருவானாங்க. அவரோட சாதனைகளை பாராட்டி நிறைய பெரிய விருதுகள் அவருக்கு கிடைச்சது. 2000 அர்ஜுனா விருது, 2001 கேல் ரத்னா, 2009 பத்மபூஷன். கடைசியா 2024 சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டி ஒலிம்பிக் ஆர்டர் விருது கொடுத்து அவரை கௌரவப்படுத்தியிருக்காங்க. பிந்த்ரா ஆரம்பிச்சு வச்ச அந்த வெற்றி பயணம் அதோட முடியல. அதுக்கப்புறம் நிறைய இந்திய வீரர்கள் ஒலிம்பிக்ல பதக்கங்களை ஜெயிக்க ஆரம்பிச்சாங்க. வாங்க அதையும் பார்க்கலாம். பாருங்க, பிந்த்ராவோட தங்கத்துக்கு பிறகு 2012 லண்டன் ஒலிம்பிக்ஸ்ல ககன் நரங் ஒரு வெங்கலமும் விஜய்குமார் ஒரு வெள்ளியும் ஜெயிச்சாங்க. இப்ப கடைசியா 2024 பாரிஸ் ஒலிம்பிக்ஸ்ல இந்தியா 3 வெங்கல பதக்கங்களை ஜெயிச்சது. மனு பாக்கர், மனுவும் சரப்ஜோத்தும் சேர்ந்த டீம், அப்புறம் ஸ்வப்னில் குஸ்லேனும் 3 பதக்கங்கள். ஸோ இதுவரைக்கும் ஷூட்டிங்ல மட்டும் நமக்கு 7 ஒலிம்பிக் மெடல்ஸ். இதுல மனு பாக்கரோட சாதனை ரொம்பவே ஸ்பெஷல். ஏன்னா சுதந்திர இந்தியாவுல ஒரே ஒலிம்பிக்ஸ்ல 2 மெடல் ஜெயிச்ச முதல் இந்தியர் அவங்க தான். பாரிஸ்ல தனிநபர் பிரிவிலையும் கலப்பாணி பிரிவிலையும் வெண்கலம் ஜெயிச்சு வரலாறு படைச்சிருக்காங்க. சூப்பர்ல. சரி, நாம கடந்த கால சாதனைகளை பார்த்துட்டோம். இப்போவும் எதிர்காலத்திலையும் இந்திய ஷூட்டிங் எப்படி மின்ன போகுதுன்னு பார்க்கலாமா? வாங்க, செம்ம எக்ஸைட்டிங்கான விஷயங்கள் காத்துட்டு இருக்கு. லேட்டஸ்டா ஒரு சூப்பர் நியூஸ். கைரோல நடந்த 2025 உலக சாம்பியன்ஷிப்ல இந்தியா சும்மா பட்டைய கிளப்பிருச்சு. மொத்தம் 13 மெடல்ஸ், அதாவது 3 தங்கம், 6 வெள்ளி, 4 வெண்கலத்தோட மெடல் டேபிள்ல 3ஆவது இடத்தை பிடிச்சோம். அதுலயும் ஒரு மெகா சாதனை நடந்திருக்குங்க. சாம்ராட் ராணா, இந்த பேரை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பிஸ்டல் பிரிவுல உலக சாம்பியனான இந்தியர் இவர்தான். இது இந்திய பிஸ்டல் ஷூட்டிங்குக்கு ஒரு மிகப்பெரிய திருப்புமுனை. இன்னும் நிறைய நல்ல செய்திகள் இருக்கு. நம்ம இளம் வீராங்கனைகளான
சுருச்சி சிங்கும் சிம்ரன்பிரீத் கவுரும் 2025ல ஜூனியர் உலக சாதனைகளை படைச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம 2026ல IPL மாதிரி இந்தியாவுல முதல் முறையா SLI, அதாவது ஷூட்டிங் லீக் ஆஃப் இந்தியான்னு ஒரு லீக் ஆரம்பிக்க போறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது இந்த விளையாட்டு எவ்வளவு வேகமா வளர்ந்துட்டு இருக்குன்னு தெரியுது. சரி, நாம இவ்ளோ நேரம் நிறைய விஷயங்கள் பார்த்தோம். இதிலிருந்து நீங்க கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்க வேண்டிய சில முக்கியமான பாயிண்ட்ஸை மட்டும் இப்போ ஒரு தடவை பார்த்துடலாம். இந்த முக்கியமான விஷயங்களை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 1. இந்தியா ஷூட்டிங்ல இதுவரைக்கும் 7 ஒலிம்பிக் பதக்கம் ஜெயிச்சிருக்கு. 2. முதல் தனிநபர் தங்கத்தை 2008ல அபினவ் பிந்த்ரா ஜெயிச்சாரு. 3. பிந்த்ராவுக்கு கேல் ரத்னா, பத்மபூஷன் மாதிரி பெரிய விருதுகள் கிடைச்சிருக்கு. 4. நம்ம இப்போதைய நட்சத்திரம் மனு பாக்கர் 2024ல 2 வெண்கலம் ஜெயிச்சாங்க. 5. நம்ம புது உலக சாம்பியன் சாம்ராட் ராணா. கடைசியா இந்தியால இந்த விளையாட்டை நிர்வகிக்கிற அமைப்பு NRI. மனு பாக்கர், சாம்ராட் ராணான்னு புதுசா ஹீரோஸ் உருவாகிட்டே இருக்காங்க. உங்களுக்கு என்ன தோணுது? இந்தியாவோட அடுத்த ஒலிம்பிக் தங்கப்பதக்க நாயகன் அல்லது நாயகி யாராக இருப்பாங்க? இந்த அலசல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க, அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்ததா நாம பேட்மிண்டன் வீராங்கனை PV சிந்துவோட கதையை பத்தி பார்க்கலாம். நம்ம நாட்டு விளையாட்டு வீரர்களுக்கு நம்ம ஆதரவு எப்பவும் இருக்கணும். நன்றி, வணக்கம். நன்றி நண்பர்களே. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு நினைச்சீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. இருங்க, அடுத்து என்ன டாபிக் வேணும்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.